வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் திருச்சி ரயில்வே கோட்டத்தின் தொடக்க மாநாட்டை திருச்சியில் உள்ள ரயில்வேயின் ஜிகானர் மைதானத்தில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி டிவிகே இன் பொதுச் செயலாளர் ஆனந்த் நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி முறையான கடிதத்தை சமர்ப்பித்தார். அந்த கடிதத்தில் டிவிகே செப்டம்பர் 20 மற்றும் 23க்கு இடையில் கூட்டத்தை நடத்த முன்மொழிந்தார். கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் வாடகை செலுத்த உறுதியளித்தார். மற்றொரு நடிகரும் அரசியல்வாதியுமான கமல்ஹாசனின் அறிமுக மாநாடு உட்பட ஜிகானர் மைதானம் முன்பும் இதே போன்ற நிகழ்வுகளை நடத்தியது. பெரிய கூட்டங்களுக்கு அரசியல் கட்சிகள் மத்தியில் இது ஒரு பிரபலமான தேர்வாக உள்ளது. டிவிகே தனது முதல் சந்திப்பிற்காக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்துள்ள நிலையில் தற்போது ரயில்வே பிரிவின் பதிலுக்காக காத்திருக்கிறது என்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த கோரிக்கை பரிசீலனையில் இருப்பதாகவும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஜிகானர் மைதானம் தோராயமாக 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. ஆனால் டிவிகே நிறுவனம் தங்கள் நிகழ்ச்சிக்காக சுமார் 61 ஏக்கரை கோரியுள்ளது. இந்த முரண்பாடு மற்றும் குறிப்பிட்ட தேதிகள் இல்லாததால் ரயில்வே பிரிவு டிவிகேயிடம் கூடுதல் விளக்கம் கேட்க வாய்ப்புள்ளது. அவர்கள் இருக்கும் இடத்தை தொடர விரும்புகிறீர்களா என்பதை குறிக்கும் திருத்தப்பட்ட கோரிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கலாம். டிவிகே சாதகமாக பதிலளித்தால் கோரிக்கை இறுதி ஒப்புதலுக்காக ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்படும் என்று ஓய்வு பெற்ற ரயில்வே மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இருக்கும் நிலத்தில் நிகழ்ச்சியை நடத்த டிவிகே ஒப்புக்கொண்டால் வாரியம் அனுமதி வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.